இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பென்டன் சீரிஸ்ல இருந்து நிறைய வில்லன்ஸ், பென்னோட ஏலியன்ஸ் சொல்லிட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா மார்வல் டிசில இருந்து காப்பி பண்ணி இல்ல இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கியிருப்பாங்க. சிலது ஆஸ்ட்ரேல் ஒன்னா இருக்கும், பலது வந்து பாத்தீங்கன்னா பவர் ஒன்னா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஏலியன்ஸ் கேரக்டர் லிஸ்ட் தான் இந்த வந்து நான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வீடியோ ஃபுல் பாருங்க. அப்புறம் இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், லிங்க் வந்து மாத்திரம் மேல கார்டு வரும் பாருங்க, அதெல்லாம் வந்து பார்த்தா பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு வந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாரு, அவருக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். ஒரு இடங்க வாங்க மிஸ்டேக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பென்டன் நாமினேஷன்ல நம்ம பென்னுக்கு ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதாவது யாருன்னு கேட்டீங்கன்னா எஸ்டரோட பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எலாஸ்டிக் மாதிரி வந்து உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிள் வந்து பார்க்க முடியும். இந்த கேரக்டரை பார்த்தோன்னே நான் அப்படியே வந்து நான் கெஸ் பண்ணேன். அதாவது நாமினேஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நான் கெஸ் பண்ணியிருந்தேன். ஒன்னு இவர் மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கோட காப்பி இல்ல இன்ஸ்பிரேஷனா இருக்கும், இல்லாட்டி டீசல் வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் மேன் சொல்லிட்டு வந்து ஒருத்தர் இருப்பாரு, அவரோட காப்பி இல்ல இன்ஸ்பிரேஷன் வந்து இருக்கலாம். அப்படி இல்லாட்டி இன்வின்சிபிள் கூட வந்து நான் பார்த்துருப்பீங்க, டிஸ்னியோட படம், அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் கேம் சொல்லிட்டு வந்து வந்திருப்பாங்க. இவங்க 3 பேர்கிட்ட இருந்தும் கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி தான் எஸ்டர்ங்கிற கேரக்டர் வந்து உருவாக்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரி, நம்ம எஸ்டரை பத்தி பார்த்துட்டோம். இவரோட பாய் ஃப்ரெண்ட் பென்னு கிடையாது, உண்மையான பாய் ஃப்ரெண்ட் ஆண்டோனியோ பத்தி பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்டோனியோங்கிற கேரக்டர் வந்து இங்க பென்டன் அல்டிமேட் முதல்ல வந்து நான் பார்த்துருப்பீங்க. நம்ம குவென்னோட கசினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து வந்திருப்பான். அவன் அந்த கசினை வந்து நான் கழட்டி விட்டுருப்பானா இல்ல அந்த பொண்ணை கழட்டி விட்டான்னு சொல்லிட்டு வந்து ஐடியா இல்லை எனக்கு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டரோட பாய் ஃப்ரெண்ட் வந்து வந்திருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பென்டன் நாமினேஷன்ல அவனை காமிக்கும் போது எக்ஸாக்டா வந்து பக்கத்துக்கு லோபோ மாதிரியும் வந்து இருப்பான். லோபோங்கிற கேரக்டர் இப்போ எல்லாருக்கும் தான் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பர் கேர்ள் படத்தில் லோபோ வந்து முக்கியமான ரோல் வந்து பண்றாரு. ட்ரைலர்ல வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம ஜேசன் மோகன் தான் நடிக்கிறாரு. ஓகே, அதெல்லாம் இப்போ நமக்கு எதுக்கு. அந்த லோபோவையும் இவனையும் பார்க்கறது கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் சொல்றேன். இந்த பேரையும் பாருங்களேன். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பைக்ல வந்து இறங்குவான், அதே மாதிரி கண்ணாடியும் தான் பார்த்துருப்பான். கிட்டத்தட்ட பார்க்கறது வந்து லோபோ மாதிரியும் வந்திருப்பான். அடுத்ததான் நம்ம அடிக்கடி பேசுற ஃபாஸ்ட் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட காப்பின்னு சொல்லிட்டு இல்ல இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வேற யாரும் இல்லை, நம்ம குயிக் சில்வர் தான். குயிக் சில்வர் இன்ஸ்பைர் பண்ணி தான் ஃபாஸ்ட் ட்ராக் வந்து உருவாக்கியிருப்பாங்க. 2 பேரும் ப்ளூ கலர் தான் இருப்பாங்க. 2 பேரோட பவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடா வந்து போறது தான். அப்புறம் எக்ஸலரேட் யாரோட காப்பி ப்ரோன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது புரியுது. அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிளாஷ் மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது ஃபிளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஃபோர்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருப்பாரு, அதான் இங்கே மேட்டர் கிடையாது. ஆனால் ஃபிளாஷால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமை ஃப்ரீஸ் பண்ணி போகிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் வந்து வந்திருக்கும் ஸ்பீடு. அந்த மாதிரி தான் எக்ஸலரேட்டிகிட்டே வந்து காமிச்சிருப்பாங்க. எக்ஸலரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் கிட்ட லைட்டாக இன்ஸ்பிரேஷன் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஃபாஸ்ட் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் குயிக் சில்வரை பார்த்து காப்பி பண்ணி இல்லை இன்ஸ்பைர் பண்ணி உருவாக்க மாதிரி தான் இருக்கும். அடுத்தது ஜம்போஜோ பார்க்கறது ஜோக்கர் மாதிரியும் இருப்பான். டிசிலையும் ஒரு ஜோக்கர் இருப்பாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசியில் இருக்கிற நம்ம பேட்மேனோட வில்லனோட ஜோக்கரை பார்த்து தான் இன்ஸ்பைர் பண்ணி இந்த ஜம்போஜோங்கிற கேட்ட வந்து உருவாக்கிருப்பாங்க. என்ன ஜம்போஜோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் பவர்னா இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவன் மனுஷனா இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு கன்ஃபார்ம் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் கமிஷன் போயிட்டு இவனோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனுஷங்களாம் சிரிக்க வச்சு அவங்க சோல்ஸ் வந்து நாட்டை போட்டு சாப்பிட்றதா இவனோட நோக்கமா இருக்கும். ஜோக்கர் மாதிரி இவன் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோத்தனமான ஆளு தான். ஆனா இவனை பார்க்கும்போது எனக்கு ஜோக்கரோட கனெக்ட் ஆனிச்சோ இல்லையோ நம்ம பென்னி வாய்ஸ் இருக்கா தெரியுமா, அவரோட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆச்சு. பென்னி வாய்ஸ் யாருன்னு கேட்காதீங்க, இட்டு படத்துல பார்த்துருக்கீங்க தெரியுமா, ஒரு ஏலியன், அதாவது பேய் மாதிரியே இருந்திருக்கு, ஜோக்கர் மாதிரியே இருக்கிற ஒரு ஏலியன். அந்த ஏலியன் பேய் அங்கே சரி ஏதோ ஒன்று, அந்த ஏலியன் பேய் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கும் நம்ம ஜம்போஜோவை பார்க்கறதுக்கும் எனக்கு எது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து ஃபீல் ஆனிச்சு. எவ்வாலே அப்போ இந்த இட்டு படமா வரவே இல்லடான்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புக்கு பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தது, அதனால அது கூட இன்ஸ்பிரேஷனாக எடுத்துருக்கலாம். இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிசியில் இருக்கிற ஜோக்கரை பார்த்து கூட இன்ஸ்பைர் பண்ணி உருவாக்கிக்கலாம். அப்புறம் நம்ம மார்வலில் ரொம்ப ஒரு முக்கியமான டீம் தான் அவெஞ்சர்ஸ். அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நாமினேஷன் வந்து சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் வந்து நம்ம ட்ரெண்டிங்காக வந்து இருந்துச்சு. அப்போ அவெஞ்சர்ஸ் ஒன்று அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் வந்து சக்க போர்டு வந்து இருந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேணுக்குன்னு நாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சர்ஸ்னு சொல்லிட்டு வந்து குரூப் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நட்டாசா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையனோட அதாவது ஜிம்மி பில்லியன் பார்த்தீங்கன்னா அவனோட ரோபோட்டையும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பணக்கார மாதிரியும் அப்புறம் அயன்மேன் மாதிரி ஒருத்தவங்களையும் அப்புறம் கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஒருத்தவங்க சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சர்ஸ்னு சொல்லிட்டு வந்து டீம் வந்து காமிச்சிருப்பாங்க. பச்சையா தெரியும் இது அவெஞ்சர்ஸோட காப்பி தான் சொல்லிட்டு. அதே மாதிரி டவரோட வந்து வச்சிருப்பாங்க. என்ன நம்ம அவெஞ்சர்ஸ் நல்லவங்க, இவங்க கெட்டவங்க. அப்புறம் நம்ம அடிக்கடி பேசுற நம்ம ஹீட் பிளஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யாரோட இன்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு உங்களுக்கே தான் தெரியும், நம்ம ஹியூமன் டார்ச் அப்புறம் கோஸ்ட் ரைடர் இவங்க 2 பேரையும் மிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி தான் நம்ம ஹீட் பிளஸ்ட் லுக் வந்து இருப்போம். நீங்க வேணா பாருங்களேன், 2 பேருமே வந்து ஒரே மாதிரி வந்து இருப்பாங்க. அப்புறம் நம்ம சர்தர்ன்னு சொல்லிட்டு வந்து ஒரு வில்லன் வந்து ஒருத்தர் இருப்பான். அவனை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கிரீன் கம்ப்ளிங் மாதிரி வந்து இருப்பான். பார்க்கறதுக்கு அந்த லுக் வைஸ் சொல்லலாம், பறந்து வர்றது அப்புறம் ஆட்டிடியூட்னா பார்க்கறது வந்துன்னா கிரீன் கம்ப்ளிங் மாதிரி வந்து இருக்கும். அதாவது நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன். அதுல வந்து கிளைடர்ல வந்து வருவான். அது மட்டும் ஸ்பைடர்மேன் கேர் வந்து துரத்திட்டு வருவானா. நான் அப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிரீன் கம்ப்ளினை பார்த்து காப்பி பண்ணி இல்லை இன்ஸ்பைர் பண்ணி உருவாக்கப்பட ஒரு கேரக்டர் தான் சொல்லிட்டு நீங்களே நான் பாருங்களேன், அப்படிதான் இருக்கும். ஸ்பைடர்மேன் போது ஸ்பைடர்மேன் கிரீன் கம்ப்ளின் போது நம்ம சார் ஏரி ஸ்பைடர்மேன் நம்ம கிரீன் கம்ப்ளினை பத்தி பேசிட்டோம்.
அப்புறம் ஸ்பைடர்மேனை பத்தி பேசாம இருக்க முடியுமா? வேற யாரே நம்ம ஸ்பைடர்மேனுக்கு தான். நம்ம ஸ்பைடர்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேனை பார்த்து காப்பி பண்ண இல்ல இன்ஸ்பயர் பண்ண பத்தி உருவாக்கப்பட்ட கேரக்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏன் தான் தெரியும். அதனால அதை பத்தி நான் பெருசா பேசணும்னு சொல்லிட்டு அவசியம் நினைக்கிறேன். அப்புறம் அவர் அல்டிமேட் ஃபார்ம் அல்டிமேட் ஸ்பைடர்மேன்க்கு அவரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அயன் ஸ்பைடர் இருக்கா தெரியுமா, அவரை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி உருவாக்கப்பட்டவர் தான் நம்ம அல்டிமேட் ஸ்பைடர்மேன்க்கு. ஸ்பைடர்மேனை பார்த்து ஸ்பைடர்மேன்க்கையும் அயன் ஸ்பைடர் பார்த்து அல்டிமேட் ஸ்பைடர்மேன்க்கையும் சபாஸ்டா. அப்புறம் நம்ம நேனமேக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் நம்ம தானே பார்த்துருப்போம். அதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக வருது. இவரை நான் பார்க்கும்போதே வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட காப்பி தான் இல்லை இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லிட்டு. அதாவது நம்ம வாஸ்போட பவரும் இதுதான், அவரால் பார்த்தீங்கன்னா குட்டியாக வர முடியும். அது மட்டும் இல்லாமல் வாஸ்பும் நம்ம நேனமேக்கும் பார்க்கறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சேமாக தான் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஏலியன் ஃபார்ம் தான் வேவிக். வேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரை பார்த்து தெரியுமா காப்பி வச்சிருக்காங்க? மார்வல் டிசி தான் கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ராமேன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பா தெரியுமா, அவரை பார்த்து தான் இன்ஸ்பயர் பண்ணி தான் உருவாக்கியிருப்பாங்க. ரெண்டு பேரையும் பக்கத்து பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்களே சொல்லுவீங்க ஆமாண்டா 100% சேமா தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே ரைட் மக்களை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் எனக்கு இருக்கு நான் சொல்லுவேன், ஆனால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன்னு சொல்ல தெரியுமா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தான் சொல்லிட்டேன். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து தான் இந்த வீடியோ தான் சொல்லியிருக்கேன். அதனால தான் இதெல்லாம் வந்து லிஸ்ட் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் வந்து பென்டன் ஹேட்னு சொல்லிட்டு வச்சுக்காதீங்க, எனக்கு பென்டனோட மிகப்பெரிய ஃபேன் நான். அதாவது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதனால ஹேட்டர்னு சொல்லிட்டு வச்சுக்காதீங்க, நான் பென்டனோட மிகப்பெரிய ஃபேன். இந்த வீடியோ கேட்ட சப்ஸ்கிரைபர் இருந்தால் ரொம்ப நன்றி. நீங்க இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் வந்து ஷேர் பண்ணிருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் படிங்க கீழே ஷேர் பண்ணிருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிருக்கோம். அப்புறம் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், கிளிக் பண்ணி பில்லை எனக்கு ஆளுத்துற மக்களே. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இதே மாதிரி இன்னும் விஷயம் பாய்.